இந்த நாளை காணச் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நமக்கான ஒரு அனுபவம், நம்ம இந்த நாளுக்கான ஒரு ஆலோசனை பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது, அந்த உண்மையுள்ள மனுஷன் தவறி விழுகிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் வந்துட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரன், பல கோடி சொத்து, ஏக்கரா கணக்கில் சொத்து இருக்குது. எந்த அளவுக்கு சொத்து இருக்குதுன்னு அவங்களாலேயே போய் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த சொத்து எல்லாமே அங்கேயே, அது சின்ன வயசு அந்த விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அங்கேயே பார்த்து அந்த வேலை பார்த்து அவங்களுக்குள்ளேயே வளர்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் பார்த்துக்கிறார். இப்போ இந்த கோடீஸ்வரன் எங்கே இருக்கிறாரு? வெளிநாட்டில் இருக்கிறார். இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோடீஸ்வரனுக்கு இங்கே ஒரு தாயும் இருக்கிறாங்க. அவங்க வயசானவங்க. ஆனாலும் அவங்களையும் சேர்த்து தான் இந்த தோட்டக்காரர் பார்த்துக்கிறார். ரொம்ப அக்கறை எடுத்து எல்லாத்துலேயுமே முன்னாடி நின்று ரொம்ப தெளிவாக, ஒரு முதலாளி இருந்தால் அந்த இடத்துல எப்படியெல்லாம் வேலைகள் நடக்குமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப கவனமாக, எல்லாத்துலேயுமே கவனமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுறாரு. ரொம்ப அந்த தோட்டத்தை சொந்த தோட்டமாக நினச்சி பராமரித்து வர்றார். அவருக்கு தெரியாமல் அங்கே எந்த இடத்துல ஒரு செடி கூட முளைக்காது. அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே கைக்குள்ளே வச்சுருக்க, எல்லாத்தையும் பார்த்து மனப்படமாக வச்சுருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள மனுஷனை எங்கே போய் சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா? இப்போ இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது? அதுக்கு இவருடைய குணங்கள் தான் காரணமா எப்படின்னு பார்ப்போம். அந்த பரிசு இவர் வாங்குறாரா இல்லையா பார்ப்போம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் அந்த கோடீஸ்வரன் வராரு. வரும்போது அந்த வயசான அம்மா கிட்ட உட்காந்து பேசுகிறாரு. அம்மா, உங்களுக்கும் வயசாயிருச்சு, இனி நீங்கள் இங்கேருந்து தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டாம், என் கூடயே வந்துடுங்க, நான் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ஏம்மா இந்த வயசான காலத்தில் இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த தாயார்கிட்ட பேசி, போகலாமா, நான் போகும்போது உங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறேம்மா அப்படிங்கும்போது அம்மா வருத்தத்தோடு சொல்கிறாங்க, இவ்வளோ சொத்து இங்கே விட்டுட்டு நான் அங்கே என்னடா பண்ணுறது, இதெல்லாம் இப்படி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொல்கிறாங்க. இதெல்லாம் விற்றுட்டு போயிடுவோம்மா அப்படிங்கும்போது, இதை விற்றா திரும்ப வாங்க முடியாதல்லவா, அதனால் விற்க வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணலாம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னா நான் அவன் பின்னாடி வந்துடுறேன், போகலாம், நீ சொல்கிற மாதிரி நானும் அவன் கூடயே இருக்கிறேன்ப்பா, கடைசியில் எனக்கு அதுதான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த சொத்துக்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை 2 பேரும் கலந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ தான் இவர், இந்த தோட்டக்காரனாக இருந்த மனுஷன் ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கிறாரு. அந்த கோடீஸ்வரன் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ முதற்கொண்டு இவர் அங்கே இருக்கிறாரு. அப்போது அவர் பார்த்துட்ருக்கிறார். எந்த வகையிலையும் சந்தேகமே பட முடியாது. அவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்ல கடுமையான உழைப்பாளியாகவும் யதார்த்தமாகவும் இருந்து நல்ல கருத்தாக அதை பார்த்துக்கிறாரு. அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிறார். அந்த கோடீஸ்வரன், அந்த முதலாளி அந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வேலை நடக்காது. அப்படி ரொம்ப கவனமாக எந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறது அவர் அவ்வளவு தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திறமசாலியான ஒரு உழைப்பாளியும் கூட, ஒரு யதார்த்தவாளியும் கூட, பொய் சொல்லாதவர். குறிப்பாக பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார். அவ்வளவு உண்மையாக இருந்த ஒரு மனுஷனை இனி நம்ம எங்கே போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், இவர் பொறுப்புலையே நம்ம இதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சந்தோஷம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாமே, வீட்டு சாவி, பீரோ சாவி, எல்லா சாவியும் கையில் கொடுத்துட்டாங்க. எல்லா சாவியும் கையில் கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க, இதில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பணம் வேணுமா, நகை வேணுமா, என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே யாரும் கேள்வி கேட்கறதுக்குள்ள ஆள் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முதலாளி. அதனால் நாங்கள் வர வரைக்கும் இதை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களுக்காக நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், உபயோகிச்சுக்கலாம், தப்பில்லை அப்படின்ட்டு, இது எல்லாமே நாங்கள் வர வரைக்கும் இது உங்கள் சொத்து, நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒப்படைச்சிட்டாங்க. எல்லா சாவியும் கொடுத்துட்டாங்க கையில். இதுதான் நான் உங்களுக்கு செய்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சாவியிலும் கையில் கொடுத்துட்டு ஒரு இரும்பு பெட்டி பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. நீங்கள் இது எல்லா பெட்டியிலும் ஓப்பன் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இரும்பு பெட்டி மட்டும் என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாவியும் கையில் வச்சுக்கங்க. சாவி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா பெட்டியும் திறந்துக்கலாம், ஆனால் இரும்பு பெட்டி மட்டும் நீங்கள் திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவருக்கு எல்லா பணம் நகை அத்தனையும் இருக்குது. அது மேலே எல்லாம் கண்ணு போகலை இவருக்கு ஒரே யோசனை, இந்த இரும்பு பெட்டியில் என்ன இருக்கும். மனுஷன் யோசிக்க வேண்டாமா, இந்த இரும்பு பெட்டியில் என்ன இருக்கும்ன்ட்டு. நீ அவங்க போயிட்டாங்க, திரும்பி வரப்போகிறதில்ல, திறந்து பார்த்துட்டு மறுபடியும் மூடிடலாம் அப்படின்னு டக்குன்னு பெட்டி திறந்தார். உள்ளே இருந்த ஒரு குருவி பறந்து போயிடுச்சு. கிளி பறந்து போச்சே, இது ஏன் உள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்க, இது மூடி வச்சுருந்தா இப்படியே விட்டுருந்தா செத்து இருக்குமே, இவங்க இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு இவர் யோசிச்சுட்டு வந்திருக்கார். இது எங்கே போய் பிடிக்க முடியாது, சரி அது போட்டு அப்படின்ட்டு இவர் இந்த பெட்டி திறக்காமல் தான் கிளி செத்து இருக்குமே அப்படின்ட்டு இவர் இப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் போன கார் திரும்ப வந்துடுச்சு. திரும்ப வந்தது எதுவும் பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இவர் எதுவுமே காட்டிக்கல, பெட்டி திறந்த மாதிரி காட்டிக்கல, அப்படியே இருக்குது. அப்போது வந்தோடனே அந்த பெட்டியில் நான் ஒரு விஷயம் மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சாவி கொடுங்கன்னு கேட்கும்போது கொடுக்குறாரு. சாவி வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருந்த பொருள் அதில் இல்லை. அப்போது உண்மையுள்ள ஊழியக்காரன், உண்மையுள்ள விசுவாசின்னு நம்பி அவங்க ஒப்படைச்சாங்க. அந்த சொத்துக்களையெல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க. பீரோ சாவி கொடுத்துருக்குறாங்க. பீரோ சாவி எல்லாமே எடுத்துக்கலாமே வேணுங்கிறது. அந்த பீரோவுக்குள்ளே இல்லாத ஒரு பொருள் இந்த இரும்பு பெட்டியில் என்ன இருந்துற போது மனசு பொறுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவர் அது வரைக்கும் தாங்க மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் தான் அந்த மனுஷனுடைய இருதயம் பொறுமையாக இருக்குது, அதுக்கு மேலே பொறுமை இருக்காது அப்படின்ட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி திரும்பி வந்தாங்க. அவங்க கெஸ் பண்ண மாதிரியே, சந்தேகப்பட்ட மாதிரியே இங்கே நடந்து போச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்த சாவி எல்லாத்தையும் வாங்கிட்டு, இதுக்கு நீ தகுதி இல்லாதவனா போயிட்ட, நீ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பார்த்தீங்களா, அவ்வளவு காலம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு ராப்பகலாக அந்த சொத்துக்களை பாதுகாத்து பராமரித்து, சொந்த ஒரு ஓனர், ஒரு முதலாளி இருந்தால் எப்படி பார்த்துக்குவோம், அந்த முதலாளியாகவே மாறி அந்த இடத்துல அந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வந்த மனுஷன் ஒரு சின்ன இரும்பு பெட்டியில் ஏமாந்துட்டார். பார்த்தீங்களா, உள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு கிளி தான் இருந்துச்சு. திறந்த ஒன்று போயிடுச்சு, பிடிச்சி ரெண்டாவது போய் தேடி பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. முடிஞ்சு போச்சா, அவங்க நம்பிக்கை மொத்தம் உடஞ்சிருச்சா. அப்போ அந்த நம்பிக்கை உடஞ்சதுக்கு காரணம் யார், அவர் தான். அப்போ அவர் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொண்டு வந்த அந்த நம்பிக்கையை, உண்மையான அவருடைய பாசத்தை எல்லாத்தையும் இழந்துட்டார். அதனால் நம்மளும் சில நேரத்தில் அப்படித்தான் ஏமாந்துருவோம். கவனமாக இருங்க. நமக்கு ஆண்டவர் இப்படி தான் சோதிப்பார். இது அதுக்கான கதை தான். சரிங்களா, வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் வசனம் எப்படி சொல்லுது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 23, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்து மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார்கள். அவர் அது சொல்ல தயாராக இருக்கிறார். அதை ஏற்றுக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, அதை சொல்கிறதுக்கான தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா, அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்வார். இதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம், ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ள நல்லாண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கமும் மனதுருக்கமும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் இருக்கட்டும், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய தயவுள்ள கரங்கொண்டு எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈவுகளை நீர் தரும்படி உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஏவும்படியாய் உம்முடைய பாத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வழி நடத்தும். கேட்க மறந்த எல்லா காரியத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கும் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.